ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி சேப்பங்கிழங்கு வறுவல் தான் செய்ய போகிறோம். அதுக்கு வந்து சேப்பங்கிழங்கு கழுவிட்டு தண்ணியில் போட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு தட்டில் எடுத்து போட்டுக்கோங்க. அப்புறம் சூடு ஆறின பிறகு தோலை உரிச்சிட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதாக ரவுண்டாக வெட்டி எடுத்துக்கோங்க. அப்புறம் ஒரு தட்டில் போட்டு மஞ்சத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன், குழம்பு மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், அப்புறம் தனி மிளகாய்த்தூள் ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுக்கோங்க. உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இதில் வந்து புளி ஊற்ற போகிறோம். ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு புளி ஊற்றிக்கோங்க. புளி தண்ணி, அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கறிவேப்பிலை ஒரு கொத்து போட்டு எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சுக்கோங்க. இதில் வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு போட போகிறோம். அதையும் போட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு அரை மணி நேரம் ஊட்டோன்னு வச்சுட்டு அதுக்கப்புறம் தோசைக்கல்லை ஆன் பண்ணி அதில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. தோசைக்கல்லில் ஊற்றிட்டு நம்ம கலக்கி வச்சுருந்த சேப்பங்கிழங்கு அதில் போட்டு 2 பக்கமும் திருப்பி போட்டு எடுத்திங்கன்னா சுவையான சேப்பங்கிழங்கு ரோஸ்ட் ரெடி ஃப்ரெண்ட்ஸ். இதை சாதத்துக்கு தொட்டு சாப்பிட்டிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.